4 முறை சொல்றாரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்துணை 1000 முறை வேண்டுமானாலும் சொல்லி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்றாரு. நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. இந்த 2 ஸ்லோகத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பரமசிவனுடைய நேரடியான செய்தி. நகுரோர் அதிகம் தத்வம் நகுரோர் அதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் சிவசாசனதக 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 சிவசாசனதக. இதுவே சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் அப்படிங்கிற. சிவனுடைய சாசனம்னா என்ன? வெறும் அரசியல் சாசனம் அல்ல, பிரபஞ்ச சாசனம். மனிதர்கள் உருவாக்கி ஒரு நாட்டோட எல்லைக்காக விதிப்பது அரசியல் சாசனம். பெருமானே உருவாக்கி பிரபஞ்சத்திற்கே விதிப்பது சிவசாசனம். யாரெல்லாம் இந்த ஒன்றை பிடிக்கிறார்களோ, இஷ்ட தெய்வம் மாறலாம், சம்பிரதாயம் மாறலாம், தத்துவம் மாறலாம், பாவம் மாறலாம், தவ முறை மாறலாம், சாதனை முறை மாறலாம். ஏன்னா பழுத்து மெச்சூர்டாகும் பொழுது நீங்கள் உணர்வாலே உணர்ச்சியாலே உயிராலே முதிர்ச்சி அடையும் பொழுது இவைகள் எல்லாம் மாறலாம். ஆழ்ந்து கேளுங்கள். இங்க பெருமான் இந்த 107வது ஸ்லோகத்திலே சிவ ஆஞ்ஞான்னு சொல்லல, சிவசாசனதகான்னு சொல்றார். அத சிவனின் ஆணை சிவனின் கட்டளைன்னு மொழிபெயர்க்க முடியாது, சிவனுடைய ஆர்டர்னு மொழிபெயர்க்க முடியாது. சிவனின் சாசனம், சிவாஸ் கான்ஸ்டிடியூஷன், நாட் ஆர்டர். ஒரு கான்ஸ்டிடியூஷனை எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணி வேற வேற கோர்ட்டுங்க வேற வேற ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஆனா கான்ஸ்டிடியூஷன் மாற முடியாது இங்க. அதனாலதான் பரமசிவ பரம்பொருள் நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்ரத்தையோடு கூடிய தேடுதல் உடையவர்கள் உண்மையில தவம் செய்தவர்கள், ஆன்மீக சாதனை செய்தவர்கள், பரமுக்தியை நோக்கி பயணித்தவர்கள் நான் சொல்வதை முழுமையா புரிஞ்சுப்பீங்க. எப்பவாவது உங்களுக்கு வறுமை இருந்ததுன்னா, அப்ப செல்வத்தை உங்களிடம் இல்லாததன் முழுமையை அந்த கடவுளை நோக்கி மனம் உயிர் எல்லாம் ஈர்க்கப்படும்.
நீங்க எது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளை நோக்கி, அது யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய முழுமையை நோக்கி நீங்க ஈர்க்கப்படுவீர்கள். சோ அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கும். எப்போ நீங்க அறிவு வறுமையை, அறிவு இல்லாமையை உணர்றீங்களோ, அறிவு வேணும், அறிவினால் வரும் ஆற்றல் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த அறிவின் கடவுளை நோக்கி உங்க முழு உணர்வும் ஈர்க்கப்படும். மெதுமெதுவா புரியும். நீங்க பணத்து மேல அப்சஸ்டா இல்ல, பணத்தினால அடையப்படுற சுகங்கள் இல்ல பல விஷயங்கள் அது மேல அப்சஸ்டா இருக்கீங்கன்னு புரியும் பொழுது, அந்த விஷயங்களை நேரடியா கொடுக்கக்கூடிய கடவுள்கள் மேல ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எது உங்களிடம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த பூரணத்துவத்தை தான் தேடுவீர்கள். இப்படித்தான் தேடுதல் ஆரம்பிக்குங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய வளர்ச்சி இப்படித்தான் நடக்க ஆரம்பிக்குங்க. இதுல தவறே இல்லை. இதுல என்னன்னா, சில சம்பிரதாயங்கள் ரொம்ப பிரில்லியண்டா லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிஷிஸ், சாதகர்கள் தவம் செய்து பழுத்து அவர்களுடைய அனுபூதி அனுபவங்கள் இதெல்லாம் ஒன்றாக திரண்டு உருவாகிற சம்பிரதாயங்கள் இருக்கு. சைவத்தை உதாரணமா சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சிவபரம்பொருளுடைய வேறு வேறு வடிவங்களோடேயே உங்களை இணைத்து கொண்டு முன்னேற முடியும். இப்போ செல்வத்தை பற்றி ஆழ்ந்த ஈடுபாடும் விருப்பமும், செல்வம் இல்லைங்கிற அபூரணத்தன்மையை உணர்வதனால செல்வத்தை நோக்கிய ஈர்ப்பும் இருந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அதுக்கடுத்து அறிவு, அது சார்ந்த ஒரு ஆழமான தேடுதல் அப்படின்னா வீணா தட்சிணாமூர்த்தி. இந்த மாதிரி பரம்பொருளுடைய பல்வேறு வடிவங்கள், அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள், மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்வோம், இல்ல அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள்னு சொல்வோம். அந்த வடிவங்களிலேயே உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் மாறி 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 இறுதியில் பரமாத்வைதத்தில் பரமுக்தியில் கலப்பீர்கள். அது ரொம்ப பழுத்த சம்பிரதாயங்கள்னு சொல்ற சம்பிரதாயங்கள் இது சாத்தியமா இருக்கும். வைணவத்திலும் இந்த மாதிரி சாத்தியம் இருக்கு. நல்லா நான் சொல்ற சத்தியங்களை ஆழ்ந்து கேட்டீர்களானால் சனாதன இந்து தர்மத்தோட ரிச்னஸ், வளமை புரியும். தேடுதல் எப்படி உணர்வில், உணர்ச்சியில், உயிரில் மலர துவங்குகிறது, அது எப்படி வளருகிறது, அது எப்படி முதிர்ச்சி அடைகின்றது, அது எப்படி முழுமை அடைகின்றது அப்படிங்கிறத பார்த்தீர்களானால் புரியும். சாதாரணமா ரொம்ப எளிமையா சொல்றேங்க. நீங்க இந்த ரத்தத்துல ஓவர் சூட்டோட லஸ்ட் மட்டுமே சென்ட்ரிக்கா, காமம் மட்டுமே, உடல் சுகம் மட்டுமே சென்டர்டா யோசிக்கிற இந்த டீனேஜ்ல உங்களுக்கு பிடிக்கிற ஆண் அல்லது பிடிக்கிற பெண் அந்த தன்மை வேறையா இருக்கும். கொஞ்சம் அந்த ரத்தத்துல சூடு குறைஞ்சி ஒரு 25 வயசுக்கு பிறகு ஃபியூச்சரை யோசிக்கிற, நாம நம்முடைய எதிர்காலத்தை இவங்களோட கழிக்கணும், இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரத்தத்துல சூடு அடங்கி யோசிச்சு பார்க்கிற, அப்போ உங்களுக்கு பிடிக்கிற ஆண் பெண் வேறையா இருக்கும். நல்ல மெச்சூர்டா 30 வயசுக்கு பிறகு அப்பா இதுக்கு மேல நம்ம ஹோல் லைஃபையும் நம்ம கூட பார்ட்னரா இருந்து, பெட்ல மட்டும் இல்ல நாள் முழுவதும் நல்ல பார்ட்னரா இருந்து
நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய சாம்ராஜ்யத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க வேணும். அதுக்கு துணையான பார்ட்னர் யாரு அப்படின்னு தேடும் பொழுது அப்போ இருக்கிற மெச்சூரிட்டி வேறையா இருக்கும். அப்ப நீங்க தேடுற நபர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற நபர், இந்த குணங்கள் எல்லாம் மெச்சூரிட்டி வேறையா இருக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் தன்னை பற்றி வைத்திருக்கும் கருத்து முதிரும் பொழுது ஜெகத்தை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் வைத்திருக்கும் கருத்துக்கள் முதிர்கின்றன. உறவுகளை பற்றிய தேடுதலும் கருத்துக்களும் கூட முதிர்கின்றன. இத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா உண்மையில உங்களுடைய உறவுகள், வாழ்க்கை இதுலயும் முதிர்ச்சி அடைவீங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு, சில தீர்வுகள் இருக்கு. பல்வேறு நிலை தீர்வுகள். ஒரு நிலையில என்னன்னா, பதினெட்டு வயசு ஆன உடனே 21 வயசுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, அதுவும் உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, முறையான உறவினர்கள், இந்த முறையான உறவினர்களுக்குள்ள திருமணம் செஞ்சு வச்சு, சமூகம் ஒரு இனிமையான பாகமாக, அவர்களுடைய வாழ்க்கையின் பாகமா இருந்து, திருமணம் அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் சார்ந்தது அல்ல. நீங்க முதிர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒன்றாக பகிர்ந்து, இந்த சப்தபதினு சொல்லுவோம், நம்முடைய 7 விரதங்கள், அது ரொம்ப அருமையான சப்தபதி விரதங்கள். அதை புரிய வச்சு இந்த தம்பதிகள் அதுல முழுசா பழுத்து மலர்றதுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே பாதுகாப்பா இருக்கும். தாய் மாமா உறவு, மாமனார் மாமியார், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த தம்பதிகளை திருமணம் பண்ணோடனே தனியா விட்டுற மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அருமையான அரணாக இருந்து இந்த கூட்டு குடும்பத்திலே நடக்கின்ற டீனேஜ் திருமணங்கள் தான் ஒரு விதமான தீர்வு. ஆனா துரதிருஷ்டவசமா அது சமூகத்துல சாத்தியம் இல்லாம போனதுனால, இப்போ கூட்டு குடும்பங்கள், அந்த லார்ஜ் ஃபேமிலி நெட்வொர்க்கே அழிஞ்சிட்டதுனால 2வது நிலை தீர்வு என்னன்னா, 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அது 2வது நிலை தீர்வு. குறைந்தபட்சம் ஓரளவு முதிர்ச்சி அடைஞ்சிட்டு சைக்கலாஜிக்கலா, மென்டலா, எமோஷனலா மெச்சூர்ட் ஆயிட்டு திருமணம் பண்ணிக்கோங்க. 3வது நிலை தீர்வு, 30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம, தேவைப்பட்டதுன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உயிர் முதிர்ச்சி அடையும் பொழுது, உங்களுடைய உணர்ச்சிகள் முதிர்ச்சி அடையும் பொழுது, இந்த ஓவரான ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அடங்கிங்க. வெறும் இந்த ஹார்மோனல் பிரஷர்னால நீங்க வாழ்க்கையை பாக்குறீங்க இல்லையா, அந்த பார்வை முழுமையானது இல்லை அப்படின்னு புரியும் பொழுது, அந்த ஹார்மோனல் பிரஷர்னால சினிமால காட்டுற அந்த நாடக காதல், ஹார்மோனல் பிரஷர்னால வர்ற காதல் எல்லாமே உங்க ஜாதிக்குள்ளேயே நடந்தா கூட நாடக காதல் தான். ஏன்னா நாடகங்களை பார்த்து அந்த பிம்பங்களை மனதில் உள்வாங்கி, அந்த பிம்பங்களை வைத்துக்கொண்டு, கற்பனைகளை வைத்துக்கொண்டு
உருவாகின்ற எல்லா காதலும் நாடக காதலே. இந்த நாடக காதல்ல நீங்க எடுக்கிற முடிவை கொஞ்ச நாள் கழிச்சு வருந்துவீங்க, கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம திருமணம்னு நடந்துட்டு உடையும் பொழுதுங்கய்யா 2 பேருமே எமோஷனலா உடைஞ்சு போய் வித்ட்ரா ஆயிடுறீங்கய்யா. அது மாதிரியான துக்கங்கள், அதனால வர்ற டிப்ரெஷன், அதனால வர்ற தற்கொலைகள் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக நான் சொல்ற தீர்வு, இந்த 3வது நிலை தீர்வு, 30 வயசு ஈவன் ஒரு 35 வரைக்கும் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ இல்ல டேட்டிங்கோ அது மாதிரியே லைஃப பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணா கட்டாயமா இதுக்கு மேல நாம 2 பேரும் ஒன்னா இருந்து நம்முடைய முழு வாழ்க்கையும் இனிமையா இருந்து நாம 2 பேரும் ஒருத்தருடைய உடல் நலம், மனநலம், நம்முடைய சாம்ராஜ்யம் இதையெல்லாம் கட்டமைப்போம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த 3 நிலை தீர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எதை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிந்தவரை திருமணத்திற்கு பிறகு அந்த பந்தத்தை பற்றி வருந்துகின்ற சூழலோ மன முறிவோ இல்லாமல் வாழுகின்ற மனிதர்கள் மிக பெரும் வெற்றியை அடைகின்றார்கள். உங்க குழந்தைகளுக்கு அருமையான நல்ல பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள். நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸுக்குள்ள நடக்கிற டீனேஜ் மேரேஜஸ், அது பெஸ்ட். காரணம் என்னன்னா, இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா, சகல விதமான உறவுகளை பற்றிய நிஜ அனுபவம் தெரிஞ்சிரும். கல்யாணம் ஆன புதுசுல சித்தப்பா சித்தி எப்படி இருக்காங்க, முன்னாடியே கல்யாணம் ஆயிட்ட மாமாவும் மாமியும் எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆயிட்ட பெரியப்பா பெரியம்மா எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆயிட்ட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க. இந்த எல்லா நிஜ பர்சனாலிட்டிஸையும் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பார்க்கிற வாய்ப்பை ஜாயிண்ட் ஃபேமிலி கொடுத்துருங்கயா. ஆனா இந்த உறவுகளை பற்றியெல்லாம், இந்த தன்மையை பற்றியெல்லாம் நாடகத்துல பார்த்து அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அது நாடக காதல். நிஜமான உறவுகளை பார்த்து அது மனசுல பதிஞ்சு அது சார்ந்து முடிவுகளை எடுத்தீங்கன்னா, அது சார்ந்த நபர்களை உங்க வாழ்க்கையோட லட்சியமா வச்சீங்கன்னா அந்த உறவோட முதிர்ச்சியே வேறங்க. சோ இந்த எல்லா நிலைகளையும் விளக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வம், நீங்க சாதனையில ஈடுபடும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வம் மாறுவது, உங்களுடைய பாவனை, இஷ்ட தெய்வத்தோடு இருக்கின்ற பாவனை மாறுவது, அதுக்கடுத்து தத்துவம், எந்த தத்துவத்தின் மூலமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை அனுபூதியாக உணர்கிறீர்கள் அப்படிங்கிற தத்துவம் மாறுவது, அடுத்து நீங்க செய்யற தவம், ஆன்மீக சாதனை மாறுவது, இது எல்லா முதிர்ச்சியுமே நடக்கலாம், தவறில்லை. குருவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவர் அழகாக வழிகாட்டி பரமுக்தியில் கொண்டு சென்று சேர்த்து விடுவார், பரமாத்வைதத்தில் கொண்டு சென்று சேர்த்து விடுவார். உடனே நித்யானந்தா குழந்தை திருமணத்திற்கு ஆதரவு தம்ப்நெயில் போடாதீங்க ஐயா.
ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்துல என்னுடைய பாட்டனார், தாய் வழி பாட்டனார் பாட்டி, தந்தை வழி பாட்டனார் பாட்டி 2 பேருமே 2 ஃபேமிலியுமே அவர்கள் அந்த தாய் வழி பாட்டி அவங்களும் பிசிக்கலா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. தந்தை வழி பாட்டிக்கும் பிசிக்கலா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே உறவினர்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி அவங்க பிசிக்கலா மெச்சூர்ட் ஆன பிறகுதான் கணவன் வீட்டுக்கு பெண்ணை அனுப்புவாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து புது தம்பதிகளை நர்ச்சர் பண்ணுவாங்க. பிறக்கிற குழந்தையும் மொத்த குடும்பமும் சேர்ந்து வளர்ப்பாங்க. இப்படித்தான் நாம இருந்திருக்கோம். நீங்க திடீர்னு இந்த இந்தியான்ற பொலிட்டிக்கல் பிராண்ட் உருவாகி அந்த பிராண்ட் இந்த குழந்தை திருமண தடை சட்டம், இந்த சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சமூகத்தை ஏற்படுத்தி, அதெல்லாம் உங்க விருப்பம். அதெல்லாம் நான் தலையிடவும் இல்லை. அதுக்கு அதை பத்தி கருத்து சொல்ல நான் இங்க தயாராகவும் இல்லை. நான் ஆர்கானிக்கா நம்முடைய சிவிலைசேஷன் எப்படி நடந்தது, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு பர்பஸுக்காகவே தங்களை டெடிகேட் பண்ணிக்கிட்ட சமூகங்கள்ல இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்கு நடுவுல உள்ள நடக்கிற இந்த டீனேஜ் மேரேஜஸ்னால தான் அந்த பர்பஸஸ் உயிரோட இருந்ததுங்கய்யா. உதாரணத்துக்கு, மாதொரு பாகனுக்கே வழி வழியாய் அடிமை செய்வதென்று தங்களை ஒப்படைத்த சைவ வேளாளர் குலம். அதாவது நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த டீனேஜ் மேரேஜஸ்ல டீனேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துடுறது இல்ல. அதனால புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் டீனேஜ்ல நடந்தாலும் அவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் மேரேஜ் லைஃபும் 21 வயசு அந்த மாதிரி ஆன பிறகுதான் பெரியவர்கள் மணப்பெண்ணை மணமகன் வீட்டுக்கு அழைத்து வாழ வைப்பாங்க. இந்த சிஸ்டம் உடைக்கப்பட்டதனால பெரும் பாதிப்பு, அழிவை கண்ட குலங்கள் எதுன்னு ஒரு 3-4 குலங்களை என்னால பட்டியல் போட முடியும். முதல்ல, மாதொரு பாகனுக்கே வழி வழியாக அடிமை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை சமர்ப்பித்த சைவ வேளாளர் குலங்கள். அந்த கோவிலை சுற்றியே கோவில் பெருங்குடிகளாக வாழ்ந்து அந்த குலமே அந்த கோவிலுக்கு சேவை செய்வதற்காகவே அந்த கோயிலை சார்ந்து அந்த நாட்டை நடத்துவார்கள். கோயிலை மையமாக வைத்து அந்த நாடு நிர்வகிக்கப்படும். அது நீங்க என்ன வேணா டைட்டில் கொடுத்துக்கலாம். சிற்றரசு, சமஸ்தானம், இல்ல அரசாங்கம், ராஜா, என்ன வேணா டைட்டில் கொடுத்துக்கலாம். அது இந்த பரப்பளவுக்கு ஏற்றாலும் டைட்டில் மாறும். ஆனா மெத்தட் இதான் மெத்தடாலஜி. அடுத்து நகரத்தார். இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள பண்ணிக்கிற இந்த டீனேஜ் மேரேஜஸ்ன்ற அந்த சிஸ்டம் அழிஞ்சதுனால காணாமல் போன குலம் நகரத்தார் குலம். நகரத்தார் குலத்திற்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் தீங்கு இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள இருக்கிற அந்த டீனேஜ் மேரேஜ் சிஸ்டம் இல்லீகல் ஆக்கப்பட்டது.
ஐயா, டீனேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை இல்லீகல் ஆக்குறது ஓகே, அது யாருமே மறுக்கல. ஏன்னா ஆணோ பெண்ணோ ஒரு 18 வயசு இல்ல 21 வயசு ஆன பிறகுதான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த ஹார்மோன்ஸ் அப்ஸ் டவுன்ஸ், இந்த மூட் ஸ்விங்ஸ், இதையெல்லாம் எமோஷனலாவும் மென்டலாவும் ஹேண்டில் பண்ணி மெச்சூர்டான ஒரு உறவை உருவாக்கி கொள்ளுகின்ற முதிர்ச்சிக்கு வராங்கன்றத நானுமே ஏத்துக்கிறேன். அதனால அடல்ட்டான பிறகு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஃபேமிலி லைஃப்பும் ஆரம்பிக்கிறது சரி. ஆனால் டீனேஜ் மேரேஜ் தடை செய்வது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. டீனேஜ் மேரேஜ் ஆனா பிசிக்கல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் சாந்தி முகூர்த்தம் மற்றும் ஃபேமிலி பில்ட் பண்றதும் அடல்ட்டான பிறகு இந்த சிஸ்டம் ஒரு ஸ்டேபிளான மிகப்பெரிய அருமையான இனிமையான வலிமையான ஒரு குறிக்கோளுக்காக தங்களை தியாகம் செய்த சமூகங்கள் உருவாவதற்கும் நம்முடைய சிவிலைசேஷனோட ஸ்டெபிலிட்டிக்கு அச்சாணியாகவும் இருந்திருக்கின்றது. சிவிலைசேஷனை வேற இருக்கணும், இந்து சிவிலைசேஷனை வேற இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் டீனேஜ் மேரேஜை இல்லீகல் ஆக்கி. டீனேஜ் மேரேஜுக்கும் டீனேஜ் செக்ஷுவல் லைஃபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டீனேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை தடை பண்றதுல தப்பு இல்லை. ஆனா டீனேஜ் மேரேஜை தடை பண்ணி நம்முடைய சிவிலைசேஷனை வேறறுத்தார்கள். நிச்சயமா டீனேஜ் மேரேஜை தடை பண்ற சட்டம் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட இந்த சிவிலைசேஷனோட கார்டியன்ஸா இருக்கிற சொசைட்டிங்களை அடித்தளத்தை ஆடச் செய்து வேறறுத்து கார்டியன்ஸே இல்லாத அனாதையா இந்து சிவிலைசேஷனை மாத்துறதுக்கு உபயோகமானது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. சத்தியங்களை எல்லாம் சொல்லித்தான் தருவேன், சொல்லிட்டே இருப்பேன். என்னைக்காவது யாருக்காவது நான் சொல்றது புரிஞ்சுதுன்னா அந்த புரியறவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரும் வந்தா சனாதன இந்து தர்மத்தை காப்பதற்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி நல்லவர்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைச்சு அவங்க சட்டங்களை உருவாக்கினா அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இந்த சத்தியங்கள் எல்லாம் உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வாழ்க்கை முறை, அது டீனேஜ்ல மேரேஜ், அடல்ட் ஆன பிறகு யூஸ்வலா அந்த ஜாதகப்படி பார்ப்பாங்க. ஆணுக்கு ஒரு 20-21 வயசு, பெண்ணுக்கு ஒரு 18 வயசுக்கு மேல. அந்த வயசு ஆகும் பொழுது அந்த ஜாதகத்துல பார்த்து கரெக்டா எந்த காலகட்டத்துல 2 பேருக்கும் நல்ல காலகட்டமா இருக்கும், அவங்க இணைந்து வாழத் துவங்கினா வாழ்க்கை இனிமையா இருக்குமோ அதை குடும்ப ஜோதிடர் முடிவு பண்ணி சொல்லுவார். அந்த காலகட்டத்தை, அந்த காலகட்டத்துல தான் அவங்க சாந்தி முகூர்த்தம் செய்து நடத்தி பிறகு குடும்ப வாழ்க்கையை துவங்கி ஒன்னா வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த வாழ்க்கை முறை இருந்த பொழுது மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து அந்த வாழ்க்கை முறை அழிக்கப்பட்ட பொழுது அதனால் வரும் துக்கம் கஷ்டங்களை நேரடியாக அனுபவித்த சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தவன் நான் என்பதனால் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் நன்மையும் தீமையும் பாடங்களையும் அனுபவங்களையும் பதிவிடுவதை செய்துதான் தீருவேன். அதே மாதிரி
இந்த மாதிரியான சட்டத்தாலே பாதிக்கப்படும், இன்னமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும், இந்து விரோத சட்டங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இன்னொரு குலம் தில்லைவாழ் அந்தணர்கள் மிக கொடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியோட ஸ்டெபிலிட்டிங்கிறது மிக 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 முக்கியம். தில்லையை போலே ஒரு திருத்தலம், நல்லா புரிஞ்சுக்குங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் மட்டும் இல்லைங்கயா. ஒரு கோவில் அப்படிங்கிறது வெறும் ஹார்ட்வேர்